அனைவரோடும் இருப்பதாக. வாழ்வுதலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அவரை பற்றி கொண்டு அவரே எல்லாம் என்று முடிவெடுத்து வாழ இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அத்தகைய விதத்தில் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பதியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தருணங்களில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனும் சகோதர சகோதரிகளும் நாம் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்தவரையாலும் வானதூதர் பிரயாணிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உமக்கு அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் விரும்பவும் செய்தரும். உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின் உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. ஆவியாரின் ஒன்றிப்பது ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிதலும் பிற இன தெய்வங்களையும் வழிபட்டு இருமனத்தோரையும் திகழ்ந்தனர். இந்நிலையில் யோசுவா அம்மக்களிடம், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று திட்டவட்டமாக கூறினார். இதை கேட்ட மக்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 1 முதல் 2, 15 முதல் 17, 18 வரை. அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் காலும் எரேமியரின் தெய்வங்களுக்கோ இவர்கள் யாருக்கும் ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடையே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வாக்கும் அருள்வாக்கு. அன்றாட பெருமகள் யார்?
இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுலடியா இறை வாசகத்தில் எபேசிய மக்களிடம் கிறிஸ்துவையும் திரு அவையும் கணவன் மனைவியுடன் ஒப்பிட்டு எவ்வாறு நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் திரு அவை போல இனிதே வாழ்ந்திட கணவன் மனைவியாருக்கு விடுவிக்கும் அழைப்பை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 25, 21 32 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 21 32 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாக உடலை மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியாரும் தங்கள் கணவருக்கு அனைவரிலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியாரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாகுமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முள் இறங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறு கணவர்களும் மனைவியாரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர்கள் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறு கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இது அடங்கியுள்ள மறைநூல் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருத்துவதாக சொல்கிறேன். இது ஆதரவு வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன. அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி இயல் 6 இறை சொற்றொடர்கள் 60 69 முடிய. காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழைக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு முறை நன்றாக குண்டாக இருந்த மனிதர், அவருக்கு சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. அவருடைய மருத்துவர் இடத்துல செக்அப்க்கு போறார். செக்அப் எல்லாம் செய்து முடித்த பின் மருத்துவர் வழியை பார்த்து சொல்கிறார், இந்த நோயெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் தினந்தோறும் 5 கிலோமீட்டர் 1 மணி நேரமாவது தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். உடனே அதற்கு அந்த மருத்துவரை பார்த்து இந்த குண்டான மனிதன் சொன்னாரு, சார் நடக்கிற காரியத்தை சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. அதற்கு மருத்துவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நீங்க நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு காரியத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் அன்று முடிவெடுத்தார், வாக்கிங் போனாதான் வாழ்வுன்ட்டு வாக்கிங் போக ஆரம்பிக்கின்றார். வாழ்விலே பல சமயங்களில் நாம் நிறைய முடிவுகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே நிறைய முடிவுகள் எடுக்கின்றோம். எந்த ஆடை அணிவது தொடங்கி எந்த பஸ்ல போறது, எங்க போறது, என்ன செய்யறது அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் நாம் முடிவெடுத்துக் கொண்டே தான் இருக்கின்றோம்.
ஒரு சில முடிவுகள் நம்முடைய வாழ்வையை மாற்றக்கூடிய முடிவுகளாக இருக்கின்றன. ஒரு சில முடிவுகள் நமக்கு தவறையும் கூட, நாம் எடுத்த முடிவுகள் தவறாகவும் கூட இருக்கலாம். ஆகவே அந்த முடிவுகளிலிருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையும் ஒரு முடிவை எடுக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். முதல் வாசகத்திலே யோசுவாவின் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகாக யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கு ஊழியம் புரிவோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அழைப்பை கொடுக்கின்றார். அதே போலவே அந்த நாம் கடந்த 4 வாரங்களாக அந்த யோவான் நற்செய்தியிலிருந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். இந்த 5ஆம் வாரமாக அதனுடைய முத்தாய்ப்பாக வாசித்தோம். குறிப்பாக கடந்த 3 வாரங்கள், முதல் வாரத்துல 4 வாரத்துல முதல் வாரத்துல அந்த அப்பம் படுக்க செய்த புதுமை, அதை தொடர்ந்து நற்கருணையை பற்றி இயேசு கொடுத்த மறை உண்மையை பற்றி நாம் தியானித்தோம். இந்த நற்கருணை, இது எனது உடல், இது எனது ரத்தம், என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தை சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்கு தெரியும், இயேசுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் நிறைய சீடர்கள், அதற்குள்ள 72 பேர் தரப்படாது, இன்னும் நிறைய பேர் இருக்கின்றது நாமும் அறிவோம். அப்படி பார்க்கின்ற போது நிறைய சீடர்கள் ஒரு சிலர் இவருடைய பேச்சு விதமிஞ்சி போகின்றது. யார் இதை கேட்பாங்க, இதெல்லாம் பிராக்டிக்கல் அப்படின்ட்டு அவர்களுக்கு அது நெருடலை கொடுக்கின்றது. நற்கருணையை பற்றிய அந்த உண்மை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றார்கள். மீண்டும் இயேசுவோடு இணையவே இல்லை என்பதை நாம் நற்செய்தியிலே வாசித்தோம். ஆகவே அப்போது இயேசு சீடர்கள் ஒரு சிலர் தன்னை விட்டு போனதை பார்த்து திருத்தூதர்கள் அந்த 12 சீடர்களையும் பார்த்து கேட்கின்றார், நீங்களும் போய்விடுகிறார். அப்போது தூய பேதுரு மிக அழகாக சொல்வார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்வார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை இந்த 2 பேரும் யோசுவாவின் முடிவை எடுத்தார். நான் ஆண்டவருக்கு மட்டும்தான், நான் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றதையும் தூய பேதுரு ஒரு முடிவை எடுத்ததையும் நாம் இந்த இறை வார்த்தையிலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, அந்த யோசுவாவுடைய வார்த்தையும் சரி, தூய பேதுரு வார்த்தையும் சரி, இங்கே யோசுவா மிக அழகாக சொல்வார், நானும் என் வீட்டாரும், நான் ஆண்டவரை தொழுவேன் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, அந்த நானும் என் வீட்டாரும் என்று சொல்கின்ற போது அவருடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், அவரோடு இருக்கின்றவர்கள், இன்னும் அவர்களுக்கு ஊழியம் செய்கின்றவர்கள், அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய வேலைக்காரர்கள், இப்படி எல்லாருமே அதுதான் என் வீடு அப்படிங்கிற விதத்துல நானும் என் வீட்டாரும் குடும்பம் முழுவதுமாக இணைந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரையே தொழுவோம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம். அதே போலவே தூய பேதுரு சொல்வார், ஆண்டவரே, நான் யாரிடம் போவேன் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? அந்த 12 தூதர்கள் சார்பாக, திருத்தூதர்கள் சார்பாக பேதுரு இந்த முடிவை எடுத்து நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஒருவருடைய குடும்ப தலைவன் ஒருவருடைய முடிவு அந்த குடும்பம் முழுவதற்கும் கட்டுப்படுகின்றதோ, ஒரு தலைவனுடைய முடிவு அந்த தலைவரின் கீழ் உள்ள அனைவருக்கும் கட்டுப்படுகின்றதோ, அது பொறுத்தான் இங்கு நாம் காணும். இன்று நாமும் முடிவெடுக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுக்கு
இன்னொரு பக்கமும் வைத்துக் கொண்டு நம்முடைய நம்பிக்கை வாழ்ந்திருக்கின்றார். முடிவெடுக்க இன்று இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எத்தகைய முடிவை எடுக்கப் போகின்றோம் என்பது நம் கையில் இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் அது இருக்கின்றது. பிரியமானவர்களே, இறைவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது, இறைவன் மன சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த மன சுதந்திரத்தின்படி நான் என்ன முடிவெடுக்கின்றேன் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் என்று தூய பேதுரு சொல்கின்றார். ஏனென்றால் ஆண்டவரிடம் எல்லாம் உள்ளது, இறைவனிடத்தில் எல்லாம் உள்ளது என்பதை அவர் நம்பினார். வாழ்விலிருந்து தவிக்கின்ற போது, உண்மையை இருந்து தவிக்கின்ற போது, வழியை இருந்து தவிக்கின்ற போது இயேசு சொல்கின்றார், நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார். அமைதியின்றி தவிக்கின்ற போது, அமைதியை இழந்து அடைகின்ற போது இயேசு சொல்கின்றார், நான் தரும் அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள். உலகம் தரக்கூடிய அமைதியை விட நான் தரும் அமைதி உங்களை நிறைவான அமைதிக்கு இட்டுச் செல்லும். இந்த அமைதியை உங்களிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது என்று தூய யோவான் நற்செய்தியிலே கூறுகிறார். இப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவை இயேசு தருகிறார். ஆகவே நாங்கள் யாரிடம் போவோம்? நீதான் எல்லாம் என்று இயேசுவை நம்பி நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக சரணாகதி நீதான் அப்படின்னு முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மேல் மட்டும் செலுத்துகின்றோமா? இரண்டாவதாக இறைவனுடைய வார்த்தை. ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வுகளும் வார்த்தைகள் நம்மிடம் தானே உள்ளன என்று சொல்கின்றதை நாம் காண்கின்றோம். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்துல முதல் வசனமும் 14ஆம் வசனமும் நம்முடைய சிந்தனைக்குரியது. மிக அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. 14வது இறை வார்த்தை வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் தந்தையின் ஒரே மகன். ஆகவே இறைவன் உயிருள்ள வார்த்தைகள் கொண்டிருக்கின்றார். மிக அழகாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கின்றது, இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் கருத்து வாய்ந்த எந்த வாழையும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக திருப்பாடல் 118 105ஆம் இறை வசனம் சொல்லும், என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆகவே இறைவனுடைய வார்த்தை நம்மை வழிகாட்டி செல்கின்ற இறை வார்த்தையாக, எல்லா சமயத்திலும் நமக்கு வழிகாட்டுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே நாம் எதை தேர்ந்தெடுக்க போகின்றோம்? முடிவு நம் கையில், நாம் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கின்றது. குறிப்பாக குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கின்றது. எத்தகைய முடிவை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்கள்? இறைவன் பக்கமா? இயேசு எனக்கு போதும், அவரே எனக்கு எல்லாம் என்று இறைவனை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் உம்மை பற்றிக் கொள்வோம், நீரே எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டுமாக அவர்கள் பிற இன தெய்வங்களை வழிபட்டார்களே, அது போல வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆற்றில் ஒரு கால், செய்தியில் ஒரு கால் என்றுமே உதவாது பிரியமானவர்களே. ஆகவே முடிவெடுக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த முடிவு சிறப்பானதாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வும் குடும்ப வாழ்வும் சிறப்பாக இருக்கும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்துல தூய பவுல் மிக அழகாக அந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்கின்றார். கடவுள் இறைவன் இயேசுவையும் திருச்சபையும் கணவன் மனைவியாக இணைத்து எப்படி அது என்றும் நிலையாக இருக்கின்றதோ, பிளவுபடாமல் இருக்கின்றதோ, அது போல்தான் கணவன் மனைவி உறவும் என்று சொல்கின்றார். ஆகவே
நாம் எடுக்கக்கூடிய முடிவு அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம் அல்லது இறைவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாக இருக்கலாம். எதிலுமே எத்தகைய முடிவை எடுக்கப் போகின்றோம் என்பது நம் கையில் இருக்கின்றது. நீங்கள் எந்த முடிவை எடுக்கின்றீர்கள் யோசித்து பார்ப்போம். இறைவனை முழுவதுமாக நம்புவோம் என்றால் அதை வாயால் மட்டுமல்ல வாழ்க்கையால் அறிக்கையிட அருள் வேண்டி தொடர்ந்து ஒரே இறைவனை நம்புவதாக வாக்களிப்போம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இன்றைய இந்த திருப்பலியானது வசந்தா மேரி, ஜெயராஜ், ஃபாதர் ஜெயராஜ், ராஜேந்திரன், பவுலின் மேரி, ஷர்மிளா, அஞ்சலி, ஜெகமாலிகா, திவ்யா ஹெலன், மெரீனா, ஆண்ட்ரோஸ், அசோக் இவருடைய கருத்துப்படி மாதாவிற்கு நன்றியாகவும் மற்றும் வசந்தா மேரிக்கு நல்ல உடல் நலம் கிடைக்க வேண்டியும், ஆனந்தராஜ், டெய்சி, அஜய் இவருடைய கருத்துக்களுக்காகவும் ஆனந்தராஜுக்கு உடல் நலம் பெற்றதற்கு மாதாவுக்கு நன்றியாகவும், மரியபுரம் சம்பூர்ண மகன் சுரேஷ் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவாகவும், ஆரோக்கியசாமி, எழுதிய மேரி, மணி, மைதிரி, ருக்ரூஸ், ஆண்டனி, கார்த்திக், ஜோசுவா, தாயம்மாள் இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், மேற்கு ஆகிய இவருடைய 3ஆம் நாளிலே அவர்களுடைய ஆன்மீக பாட்டிற்காகவும் மற்றும் வெங்கடேஷ், விக்னேஷ், ஆகாஷ், ஜோதியா இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் இப்போது ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நிறைவா திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர்த்தார் அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நம்பிக்கையிலும் இறை ஞானத்திலும் வழிநடத்த தேவையான அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா எம்
செய்கின்ற தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் தன்னலமின்றி பொது நலத்தோடு உழைக்கவும், நாட்டின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடவும் வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, பசி, பிணி, நோய்கள், மனக்கவலைகளால் இறந்து போன ஆன்மாக்களை நீர் உன் பாதம் ஏற்று விண்ணக வாழ்வில் அவர்களுக்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் இறைவா, உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரும் வேலை தேவைகளை நாடி செல்லாமல் எல்லா நேரத்திலும் நீர் மட்டும்தான் உம்மை கடவுள் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு மட்டுமே ஊழியம் செய்து வாழ வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செல்கிறோம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மை மட்டுமே பற்றிக் கொண்டு நீரே எங்களுக்கு எல்லாம் என்று உம்மை சார்ந்து உம்மோடு இணைந்து வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே கொலையினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திருவருமையும் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகள் எங்களுக்கு கைவிடுதல்வீராக. நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் நமது பரிவிலக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மற்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் அவ்விகாரின் முதற்கடிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
உம்மை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்திலே ஓசானா. அப்பா தந்தை இறைவா, நேரையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூயாமையை பொழிந்து எக்காலங்களை புதுப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறும். அவர் பாடுபட உடன் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நீர் நினைவு கொண்டிருக்கிறோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன்ஸ், ஏனைய திருநிலைகளாகிய அனைவரோடு உமது திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிபீடத்தை சுமந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்மை மட்டுமே பற்றிக் கொண்டவர்களாக, உம்மையே தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான அருள் பலன்களை தந்து வழிநடத்தியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலிகளை நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும், இறந்த எம் பெற்றோர், கூற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாருமே ஆன்மாக்களை முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து விளைவிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது விளக்கமாயினும் இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய வளராருக்கும் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகம் போன்றவரை புனித அணியவர்கள் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தந்து பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியா மெய்குந்தேற்றும் பரமருடன் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு விடைகளை மனதை இறைத்ததை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கிய அநீதியிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதரே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராளுமது அவையின் வேறு நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தள்ளத்துடன் கொள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருமணம் ஒருவரையும் காத்து Amen.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் தேர்தல் விழா இன்னும் 4 வாரங்களே இருக்கின்றன. 5ஆம் வாரத்தில் நாம் திருவிழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து சிறப்பு நவநாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். ஆகவே அந்த விதத்துல செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று மத்தேயு மாற்கு அன்பியத்தை சார்ந்தவர்கள் திருப்பலியை சிறப்பிப்பார்கள். ஆகவே முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த இறை வார்த்தையை படிப்பது, விசுவாசிகள் மன்றாட படிப்பது எல்லாமே அந்த அன்பியத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது. ஆகவே உணர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு மாற்கு வருகின்ற வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் இருந்து எங்களுக்கு முழுமையான நந்தாய் செயல்பட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்குவந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை பற்றி கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பாக காந்திபுரத்தில் நடைபெற்ற போட்டிக்கு சென்ற எல்லோருக்குமே அந்த பங்கேற்பு சான்றிதழானது ஞாயிறு வரைக்கல்வியின் போது அருட்சகோதரிகள் வழங்குவார்கள்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே